ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரோக்கோலியை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு பேர் பட்டர் கார்லிக் ப்ரோக்கோலி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் இருந்து சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க, வெண்ணெய். அது நல்லா உருக்குனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு இருந்து ஒரு 10 பல்லு பூண்டு இருந்து சின்னதாக சாப் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. பூண்டோட ஸ்மெல் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இருந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் சேர்த்து அதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக நமக்கு குக் ஆகணுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஆனியன் இருந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மீன்வெல் நம்ம ப்ரோக்கோலி இருந்து நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் சால்ட்டு கேபேஜ் பண்ணுற மாதிரி சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதை ப்ரோக்கோலியும் சேர்த்துட்டு ப்ரோக்கோலிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு வச்சதுனால அதுலேருந்து தண்ணி இருக்குது. உங்களுக்கு அந்த தண்ணி பத்தலைன்னா ஒரு கொஞ்சமான ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப மினிமல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் இந்த வாட்டர்லேயே அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ப்ரோக்கோலி நல்லா வெந்து வந்துடும். 5 to 5 minutes வெந்துடும் சீக்கிரமாக. இந்த ப்ரோக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஃபைபர் நிறையா இருக்குது, பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேரியன்ஸ், இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதிருந்து நீங்கள் கிடைக்கும் போது சீசனல் டைமில் நீங்கள் அதை இருந்து செஞ்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். நான் இருந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூனும் தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அது பைண்டிங் ஆகிற மாதிரி, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஸோ அதனால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அதை நான் ஃப்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள், பட்டர் கார்லிக் ப்ரோக்கோலி தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெப்பர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாயில் பண்ணும்போது அது சொல்ல மறந்துட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸும் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.